கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை நாம் பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் பக்கம் 143 புதிய ஏற்பாடின் புஸ்தகத்திலே வசனம் 14. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. தேவச்சனமே, the confessing word of the Lord is very much important. நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பேசுகிற மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆராய்ந்து கேட்பதற்காக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வேதத்தின்படி நீங்க பார்க்கலாம், அல்லது பிரசங்கத்தின்படி நீங்க பார்க்கலாம், ஒரு பாடலின்படி நீங்க பார்க்கலாம், ஜெபத்தின்படி நீங்க பார்க்கலாம். தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைப்போம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிதானே? இப்போ சீஷரோடு கூட இயேசு சுவாமி இருக்கிறாரு. அங்கே தகவல் வருது. என்ன தகவல் வருது? லாசரு மரித்து போனான். ஜீசஸ் கேட்கிறாங்க, சாமி லாசரு மரித்து போயிட்டாரா? இப்ப ஜீசஸ் சொல்றாரு, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. ஏன் இந்த வார்த்தை வெளிப்படையாய் சொல்லி? மக்கள் கேட்ட கேள்வி வேற, ஜீசஸ் கொடுக்கிற பதில் வேற. நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒரு காரியம் நிறைவேறும் என்று ஒரு நம்பிக்கையில் நம்ம உட்கார்ந்து இருப்போம். ஆனா அதுக்கு கிடைக்கிற பதில் வேறையாக இருக்கும், சம்பந்தமே இருக்காது. இப்போ வாழ்க்கையில ரியல் ரிலம் அப்படின்னு இருக்கு. ரியல், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல். அருமையான தேவச்சனமே, மக்கள் சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன? லாசரு மரித்து போனான். அது ரியல். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரியலா அப்படிங்கிறதா தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் நம்மை மறுரூபப்படுத்தியிருக்கிறோமா படுத்தப்படவில்லையா என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு மிரர். அது ஒரு கண்ணாடி. நீங்க பார்த்தா உங்களுக்கு பதிலா வேற ஆள் கண்ணாடியில தெரியாது. அப்படிதானே? தத்ரூபமா அது எதை காமிக்கும்? உங்களை தான் காமிக்கும். அதுதான் ரியல். ஆனா வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல்? ஆவிக்குரியவைகள், அவைகளை மறைந்திருப்பது என்ன? இட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் தேவனுடைய மகத்துவத்தை நமக்கு வெளிப்படையாய் காண்பிக்கிறதாக இருக்கிறது. இங்கே ஜீசஸ் கிட்ட சொன்ன வார்த்தை, ஆட்கள் வந்து லாசரு மரித்து போனார். இப்போ ஜீசஸ் சொன்னவங்க எல்லாம் they are real people, உண்மையை வந்து சொன்னாங்க. இப்போ மறுபக்கம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், சாமி சாமி உங்க நண்பர் அந்த லாசருவா இறந்துட்டாரு. தேவச்சனமே, ஜீசஸ் எந்த விதமான தடுமாற்றம் இல்லை. உள்ள வார்த்தையை பின்பற்றுகிறவர்களிடத்தில் தடுமாற்றம் இருக்காது. இங்கே ஜீசஸ் தடுமாற்றம் இல்லாதபடி அவர் சொல்லுகிறார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. புரியல? இப்ப உங்களுக்கும் புரியாது. யாருக்காவது புரிஞ்சவங்க இந்த வசனத்தை விளக்க முடியுமா? பாஸ்டர் சொல்லுங்க. என்னவோ இந்த விடுகதை மாதிரி இருக்குது கதை. இப்போ வசனத்துடைய தாற்பயத்தை அவர் உள்ள வச்சிருக்கிறாரு. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவன் இடத்துக்கு போவோம், வாருங்கள் என்றார். சீசர்களை பார்த்து சொல்றாரு, விஷயம் தெரியாதவன் இறந்து போனதை சொன்னா, நீ விஷயம் தெரிஞ்சவன் என் கூடவே இருக்கிறவன் இறந்துட்டாரான்னு என்கிட்ட நீ கேட்கிற.
நான் என்ன சொல்றேன், லாசரு ரியாலிட்டியில மரித்து போகல, அவன் ஆவிக்குரியதுல மரித்து போயிருக்கான். எத்தனை பேருக்கு விளங்குது? அவருடைய மரித்து போனது ரியாலிட்டியில எஸ், ஆனா இதுல மரிக்கல, ஸ்பிரிச்சுவல்ல மரித்ததுனால அவன் சரீரமும் போயிடுச்சு. நீங்கள் நானும் பலவிதமான காரியங்கள்ல ஸ்பிரிச்சுவலை விட்டுட்டு ரியாலிட்டியிலே நம்முடைய பங்கை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பங்கை சீஷர்களா இருந்து சீஷர்கள் பேசுவது போலவே இன்னைக்கு ஜீசஸ்க்கு அப்புறம் 2025 ஆண்டுலயும் we speak the reality of the flesh. ஒரு மனிதன் சாதாரணமா மரிக்க வேண்டிய அகால மரணம் அவசியமே இல்லை. 500வது வயதுல நோவாவோட கூட பேசினார், டேய் பேழையை கட்டுறதுக்கு 100 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு இந்த உலகத்துல அந்த 100 ஆண்டுகள் ஒரு பேழையை கட்டி கொண்டு இருப்பார்கள், ஆனால் 2.5 தலைமுறை மாறி போச்சு. 40 ஆண்டுகள் ஒரு தலைமுறை, 2.5 தலைமுறை இந்த நோவாவை கட்டுறதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ரியாலிட்டியில பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா உள்ள இருக்க ஸ்பிரிச்சுவல் தெரியாது. இங்க ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, எப்பா ஒருவேளை நம்ம அங்க இருந்திருந்தா அவன் மரித்திருக்க மாட்டான்னு நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, இப்ப நம்ம போலாம், வாங்க அங்க போலான்னு கூட்டு போறாரு. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அவர் ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் சொன்ன வார்த்தை 4 நாள் லாசரு மரித்து முடிச்சது நாருமே என்ற ஒரு வார்த்தை தான் மறுபடியும் ரியாலிட்டி தான் அங்க வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறது. அங்க இருந்த ஒரே ஒரு பர்சன் ஜீசஸ் மாத்திரம் தான் ஸ்பிரிச்சுவல், வேற யாருமே இல்லைங்க. அவரும் தேடி பார்க்கிறார். இதே மர்த்தாள் மரியாளுக்கும் நாங்க அமர்ந்திருந்த அந்த வீட்டுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேனே, மார்த்தாளாவது வெளி வேலையை செய்து கொண்டிருந்தா, ஆனா மரியாள் என் பாதத்துல உட்கார்ந்து அவளும் தேவனுடைய வார்த்தைகளை கிளியரா கேட்டுக்கொண்டிருந்த சகோதரி தானே. இப்போ அவர் பேச ஆரம்பிச்சார். எந்த பேச்சு? அவருடைய சரீரத்துக்கு பேசல, ஸ்பிரிச்சுவலுக்கு உள்ள பேசினார். ஸ்பிரிச்சுவல்ல சொன்னார், லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். இப்போ இயேசு மரித்து போன லாசருவை குறித்து தகவல் கொடுத்த வார்த்தைகளை இவங்க பிளாஷ்பேக்ல பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? அவர் பேசினது என்ன? 14வது வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்பது வெளிப்படையாக சொல்லப்படுகிற விஷயமே தவிர ஆவிக்குரிய ரீதியில லாசரு உள்ள இருக்கிறான். ஆனா ஆவிக்குரியவைகளை அவன் வெளிப்படுத்தாதபடியினாலே அவன் ரியாலிட்டி சரீர ரீதியில மரித்து போனான். என்ன இந்த வேத வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார்? நம்மள பிசாசானவன் நம்மை, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சந்தர்ப்பங்கள் நம்மளை கீழே தள்ளுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க யாரும் கீழே விடுற ஆள் கிடையாது. உங்களை பேயோ பிசாசோ சூனியமோ மாந்திரியங்களோ தொட முடியாது. ஆனா ரியல் லைஃப்ல தான் நம்ம வேதத்தை உள்ள வச்சிருக்கிறோம். ஆனா வேதத்துக்குள்ளதான் ரியல் லைஃப் உள்ள இருக்கணும். அதுதான் கண்மலையின் மேல் கட்டப்படுகிற வீடு. பெரும் காற்றோ மழையோ வந்தா அதுக்கு அழியாது. அது என்ன? அதான் ஸ்பிரிச்சுவல் மேல் கட்டப்படுகிற உன்னுடைய வீடு இருக்குமானால், தேவச்சனமே, சரீரத்தாலேயோ சிந்தையாலேயோ மற்றவருடைய பில்லி சூனியங்களாலோ உன் கண்மலையின் மேல் வந்து தொட முடியுமா? ஏன்னா வேதம் சொல்றது, காற்றோ கடலோ மழையோ எதுவும் கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்க வீட உடைச்சு போட முடியாது. சோ சீஷர்கள் இப்ப புரிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ சீஷர்கள் சொல்றாங்க, ஆமா சாமி, ரியாலிட்டியில மரித்தது என்னவோ லாசர் உண்மைதான், ஆனா உள்ள இருக்கிற வார்த்தை அழியல. இப்ப நீங்க வரீங்க, அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுக்குறீங்க. இப்போ இந்த வார்த்தை என்ன செய்யுது? அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்குது. தேவச்சனமே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் சொல்றார், 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து அவர் முடித்துட்டார். டோட்டல். நீ எத்தனை கோடி ஜனங்க பிறக்க போறாங்களோ, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனை கோடி ஜனங்களுக்கு பிரச்சனையும் போராட்டமும் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 850 கோடி ஜனத்துக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா யாருமே இந்த ஸ்பிரிச்சுவல் பவருக்குள்ளாக அதிகமாய் தங்களை இன்னும் அர்ப்பணிக்கவில்லை.
ஸ்பிரிச்சுவல் பவர் தான் என்ன சரீர ரீதியாக என்ன உயர்த்தும் என்று யார் நினைக்கிறார்களோ, ஸ்பிரிச்சுவல் பவர் தான் என் சிந்தனையை பலப்படுத்தும் என்று சொல்லி யார் உணர்கிறார்களோ, ஸ்பிரிச்சுவல் பவர் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று போட்டு, அந்த உலகம் என்ன, இந்த நேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனமே, ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உங்க பர்சனாலிட்டி அல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் உங்க மண்டலம் ஸ்பிரிச்சுவல் மண்டலத்தில் வெற்றியை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. இந்த ரியாலிட்டி மண்டலம் தோற்று போகிற மண்டலம் தான். கிறிஸ்துவும் தன்னை தோற்கடிப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் சிலுவையிலே மரணம் அடைந்த முடியாது. என்ன தோற்கடிப்பது? என்ன நீ ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நான் தோற்கடிக்கப்படுகிற மக்களுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் அவர்கள் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அவர் சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். நம்ம நினைக்கலாம் ரோமர் பேரரசு பிடிச்சி அவரை சிலுவையிலே போட்டுச்சுன்னு சொல்லி அவரை பிடிக்க முடியுமா? நெவர். நம்முடைய ஏமாற்றங்களுக்காக நம்ம ஏமாறு ஒரு செய்திருந்தா நம்மளால பிடிச்சா மற்றவனை ஏமாற்றவும் பார்க்கிறோம். ஆனா தேவன் அப்படி அல்ல. தன்னை ஏமாற்றுவதற்காக ஏமாற்றப்படுவதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கல. மனிதர்கள் இனி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஆவிக்குரிய வல்லமைகளை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். லாசருவை பற்றி கூறினது அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நமக்கு ரீகைன் பண்ணி கொடுப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.